ஈரோடு மாவட்டத்தில் கனமழையால் திம்பம் மற்றும் கடம்பூர் மலைப்பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் கடம்பூர் அருகே தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இப்போ பாலம் அடித்து செல்லப்பட்டதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? வணக்கம் காயத்ரி. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று காலை முதலே விட்டு சாரல் மழையானது பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கடம்பூர் மற்றும் சத்தியமங்கலம் திம்பம் வழியாக கர்நாடகா செல்லும் மலைப்பாதையான திம்பம் மலைப்பாதையில் 5 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்தானது துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போல கடம்பூர் பகுதியிலும் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு அந்த பணியை தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீர் செய்யும் பணியில் ராட்சத பாறைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடம்பூரில் இருந்து மாக்கம்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலமானது காட்டாற்று வெள்ளத்தால் மொத்தமாக அடித்து செல்லப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்ப பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. அருகில் உள்ள பள்ளி மற்றும் தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது தீயணைப்புத்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து மக்களை கயிறு மூலமாக அருகில் உள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கும் மாற்றி வருகின்றன. இந்த நிலையில் நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையாலும் குண்டேரி பள்ளம் அணை 41 அடி முழு கொள்ளளவை எட்டி உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வருவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பெரும்பள்ளம் அணை 31 கனஅடியை முழு கொள்ளளவை எட்டி 950 கனஅடி நீர் உபரிநீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. நன்றி தினேஷ், விவரங்களுக்காக.